ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு விஷயம் என்ன, கியர் பாக்ஸ். நிறைய கியர் பாக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், பட் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். லைக் கியர் பாக்ஸ் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவிடி இருக்கும், உங்களுக்கு வந்து டிசிடி இருக்குது, ஐஎம்டி இருக்குது, ஏஎம்டி இருக்குது, அண்டு ஏடி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ நீங்கள் பார்த்து சிவிடி. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுலே ஃபைன் டெக்னாலஜி. இதுதான் உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும், மெயின்டெனன்ஸும் வந்து ஒரு அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் இருக்கும். வண்டியில் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், எங்கேஜ் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இதில் ஒன்றுமே இல்லை, பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், அப்புறம் டிரைவ் மோட் இருக்கும், பிரேக்கிங் மோட் இருக்கும். சிவிடி வந்து இதில் வந்து எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பிரேக்கிங் மோட்னு ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வண்டியை. இதெல்லாம் வந்து இதோட வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் ரப்பரியாக ஃபீல் ஆகும் நீங்கள் நார்மல் ஹைவேல யூஸ் பண்ணும்போது லைட்டாக. அண்ட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏடி கம்ப்ளீட் டார்க் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். ஒரு நிமிஷம். டார்க் கன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, பார்க்கிங் மோட் இருக்கும், ரிவர்ஸ் மோட் இருக்கும், நியூட்ரல் மோட் இருக்கும், டிரைவ் மோட் இருக்கும், மேனுவல் மோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேனுவல் மோடுக்காகனா உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கும் வண்டியில். உங்களுக்கு இந்த மாதிரி பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மைனஸ் ப்ளஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி இன்டிமேட் பண்ணுவது உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து ஃபியூல் எக்கானமி கம்மியாக தான் வருது. மைலேஜ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது மைலேஜ். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகம், ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டு டெக்னாலஜி. அதனால் இது வந்து ஏஜிஎஸ் கியர் பாக்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான மெக்கானிசம் தான். என்னென்னா வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸை வந்து ஒரு சின்ன ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மாற்றிருப்பாங்க. இதுலேயுமே ஒரு கிளச் இருக்காது. ஆனால் இது ரொம்ப அஃபோர்டபுளான வண்டி. இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் டிஃப்ரென்ஸ். மற்ற எல்லா வண்டிக்கும் வந்து ஒரு 1.5 lakh 1.8 lakh டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் இது வந்து டிரான்ஸ்மிஷன் மாறாது, சேம் மேனுவல் தான், பட் சின்ன ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணி மாற்றிருக்காங்க. இதில் ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் தான் இருக்கும், பார்க்கிங் மோட் இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது கம்ப்ளீட்டான ஆட்டோமேட்டிக் கிடையாது. இது வந்து பார்ஷியலாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜர்க் ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஜர்க் ஃபீல் வரும் வண்டியில். நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் வண்டி ஸ்டாப் பண்ணி எடுக்கும்போது, பம்பர் டம்பர் அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிராஃபிக் ஃபீல் உங்களால் உணர முடியும், அந்த ஜர்க்காகிற ஃபீலை. பட் ஆனால் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏர் ஆஃப்டர் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.